ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே ஸ்கூல். நாம் இப்போது 2ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் அலகு 1 எண்களை பற்றி கற்க போகிறோம். அதில் ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படை எண்களை பற்றி கற்க போகிறோம். நான் முதலே ஒற்றைப்படை என்னென்ன இரட்டைப்படை என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். முழுவதுமாக 2 பிரித்தாக்கா மீதி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு 4 கோடுகள் போடுறோம் பாருங்கள். 1 2 3 4 கோடுகள் இருக்குது இல்லையா? இப்போ 2 நான் பிரிக்கிறேன். ஒரு ஜோடி 2, இது ஒரு ஜோடி 2. மீதி ஏதாவது கோடு இருக்கா? இல்லை. அப்போது இங்கே எத்தனை கோடு இருக்குது? 4 கோடுகள் இருக்குது. அப்போது 4 வந்து என்ன எண் தெரியுமா? இரட்டை படை எண். சரியா? இப்போது 5 கோடு இருக்குது. இங்கே போடுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 கோடு இருக்குது. 2 பிரிக்கிறேன். இது ஒரு 2, இது ஒரு 2 கோடு. இங்கே 2 கோடுக்கு ஒரு கோடு இல்லை, ஒன்று தான் இருக்குது. அப்போ மீதி ஒரு கோடு இருக்குது. பார்த்தீங்களா? முழுவதுமாக 2 நம்ம பிரிக்க முடியல, மீதி ஒரு கோடுக்கு நம்ம வட்டம் போட முடியல. அதனால் இப்படிப்பட்ட எண் என்ன தெரியுமா? ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண். இது எத்தனை கோடுகள் இருக்குது பாருங்கள்? 5 கோடுகள் இருக்குது. அப்போது 5 வந்து ஒற்றைப்படை எண், 4 வந்து இரட்டைப்படை எண். இதெல்லாம் நம்ம விரிவாக கற்க போகிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, 1ஆம் இடத்துல இருக்க எண்கள் அது வந்து 1 3 5 7 9. இந்த எண்களில் முடிந்தால் 1 3 5 7 9 இந்த எண்களில் முடிந்தால் அந்த எண்கள்லாம் என்ன எண்கள் தெரியுமா? ஒற்றைப்படை எண்கள். அந்த எண்கள்லாம் ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? 1 3 5 7 9 மறந்துடாதீங்க. அடுத்து 0 2 4 6 8 இந்த எண்களில் முடிகிற எண்கள்லாம் இரட்டைப்படை எண்ணுன்னு சொல்லுவோம். இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 1 3 5 7 9 முடிஞ்சால் ஒற்றைப்படை எண்கள். 0 2 4 6 8 இதில் முடிந்தால் இரட்டைப்படை எண்கள். இதை நம்ம பின்னாடி விரிவாக கற்போம். உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் என்ன கற்க போகிறேன்னு. பின்னாடி உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக இப்போயே நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ எல்லா உதாரணத்தையும் நம்ம பார்ப்போம். ஜோடிகள். ஜோடியாகவே கிடைக்கும் பொருள்களில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பாருங்க, இது ஒரு ஜோடி செருப்பு. 2 செருப்பும் ஒன்று போல் இருக்கும். ஜோடினா அதில் 2 இருக்குது. பார்த்தீங்களா? 2 பொருட்கள் இருக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்கிறோம்? ஜோடின்னு சொல்கிறோம். ஒற்றையும் இரட்டையும். ஒத்த பண்புகளை கொண்ட இரு பொருட்களை கருதுவோம். எடுத்துக்காட்டு: ஓரிணை கொலுசுகள், ஓரிணை வளையல்கள். கொலுசுகள் எல்லாம் ஒன்று போல் இருக்கும், ரெண்டுமே இல்லையா? அது ரெண்டும் நமக்கு ஒரு ஜோடியாக இருக்குது. அதுபோல் வளையல் பாருங்கள், இது ஒரு ஜோடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மரக்கிளையில் எத்தனை பறவைகள் இருக்குது பாருங்கள். எத்தனை ஜோடி பறவைகள்? 1 2 3 ஜோடி பறவைகள் இங்கே இருக்குது. 2 பிரித்த பிறகு மீதம் இல்லை எனில் அவ்வெண் இரட்டை எண் என அழைக்கப்படும். நம்ம மேலே சொன்னோம் இல்லையா? 2 பிரித்து மீதி எந்த எண்ணம் இல்லைன்னா, மீதி எதுவுமே இல்லைன்னா அந்த எண் என்ன எண்? இரட்டை எண். இங்கே பாருங்கள், எத்தனை கிளிகள் இருக்குது? 1 2 3 4 5 6 கிளிகள் இருக்குது. இதை 2 நம்ம பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். இது 2, இது ஒரு 2, இங்கே ஒரு 2, ஃபுல்லாக பிரித்தாச்சு. மீதி எந்த கிளியும் கிடையாது. அப்போது எத்தனை கிளிகள் இருக்குது? 6 கிளிகள் இருக்குது. அப்போது 6 வந்து என்ன? 6 வந்து இரட்டை எண். 6 வந்து நம்ம 2 முழுவதுமாக பிரிச்சிடலாம். புரியுதா? அடுத்து இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கு 6 பறவைகள் 3 இணைகளை உருவாக்குகின்றன. எனவே 6 என்பது இரட்டை எண். அடுத்து பாருங்க,
2 2ஆக பிரித்த பிறகு மீதம் இருக்குமெனில் அவ்வெண் ஒற்றை எண் என அழைக்கப்படும். இங்கே இதில் வந்து ஒரு கிளி வந்து பறந்து போயிடுச்சு, அதனால் இந்த கிளியை சேர்க்காதீங்க. இப்போ 2 2ஆக பிரிங்க. 1 2. இதுக்கு வந்து ஜோடி கிடையாது, அது பறந்து போயிடுச்சு. அப்போது ஒரு கிளி மீதம் இருக்கு இல்லையா, முழுவதுமாக 2ஆக பிரிக்க முடியல. எத்தனை பறவைகள் இருக்குது? 5 பறவைகள் இருக்குது. 1 2 3 4 5. இதை சேர்க்காதீங்க, இது பறந்து போயிடுச்சு. அப்போது 5 வந்து என்ன ஒற்றை எண். ஏன்னா 2 2ஆக முழுவதுமாக பிரிக்க முடியாது, 1 மீதம் இருக்குது. அதனால் 5 வந்து ஒற்றை எண். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கு 5 பறவைகள் 2 இணைகளை உருவாக்கும், ஆனால் ஒரு பறவை மட்டும் இணை இல்லாமல் இருக்கும். எனவே 5 என்பது ஓர் ஒற்றை எண் ஆகும். ஒரு பறவை மட்டும் இணை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, 5வது பறவை. அதனால் 5 வந்து ஒரு ஒற்றை எண். 2 2ஆக முழுவதுமாக பிரிக்கிற மாரி இருக்க எண்ணு இரட்டை எண்ணு. அப்படி 2 2ஆக முழுவதுமாக பிரிக்க முடியலன்னா அது ஒற்றை எண்ணு. பயிற்சி. கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களை 2 2ஆக பிரித்து வட்டமிடுக. அவை ஒற்றையா இரட்டையா என காண்க. சான்றுக்காக ஒன்று செய்து காட்டப்பட்டுள்ளது. எண் 5. பொருள்கள் 1 2 3 4 5. 5 பலூன் இருக்குது. இது வந்து என்ன ஒற்றை எண். ஏன் இங்கே வந்து இதை 2 ஒரு ஜோடி பிரிச்சிட்டோம், இங்கே ஒரு ஜோடி பிரிச்சிட்டோம். இந்த பலூனுக்கு ஜோடி கிடையாது, தனித்து இருக்குது. அப்போது பிரிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று மீந்தா கூட அது ஒற்றை எண். அடுத்து பாருங்கள், இங்கே எத்தனை ஹெலிகாப்டர் இருக்குன்னு எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ஹெலிகாப்டர் வந்து இருக்குது. இப்போ நம்ம 2 2ஆக பிரிப்போமா? 2 2 ஜோடியாக பிரிப்போமா? இப்படி இங்கே பாருங்கள், இது ஒரு ஜோடி 2 இருக்குது. அடுத்து இது ஒரு ஜோடி வேணாம், நம்ம வந்து இப்படி நேராக பிரிச்சுக்கலாம். இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. எல்லாம் 2 2ஆக முழுவதுமாக பிரிச்சுட்டேன். அப்படி முழுவதுமாக பிரிச்சுட்டாக்கா அது என்ன எண்? இரட்டை. இரட்டை எண்ணுங்க, அதுக்கு இரட்டைன்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து ஏரோப்ளேன் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 ஏரோப்ளேன் இருக்குது. இப்போ இதை 2 2ஆக பிரிக்கிறோம். முழுவதுமாக 2ஆக பிரிச்சிட்டோன்னா அது இரட்டை எண். ஏதாவது ஒரு ஏரோப்ளேன் மீந்துச்சுன்னா அது ஒற்றை எண். இப்போ பிரிப்போமா? 2 2 ஏரோப்ளேனாக பிரிக்கிறேன். இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு 2. இப்போ தனியாக ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, அதுக்கு இன்னொரு ஏரோப்ளேன் இல்லை. அப்படி இருந்தால் தான் வட்டம் போடலாம். அப்போ இதை ஒரு தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஒற்றை எண். பிரிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அது பேர் ஒற்றை. அடுத்து இந்த ரோபோட் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 ரோபோட் இருக்குது. 7 இங்கே ஏற்கனவே 7 பிரிச்சுட்டுக்கோம் இல்லையா? 7 அப்போ என்ன எண்? ஒற்றை எண்ணு தான். எப்படி ஒற்றை எண்ணு எழுதுனா மேலேயே 7 இருக்குது பாருங்கள். 7 பிரித்தாக்கா 1 மீறும். அப்போ 2 2ஆக பிரிக்க முடியாது, அது ஒற்றை எண். வேணால் பார்ப்போமா? 1 மீறும் பாருங்கள். 1, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இதுக்கு ஜோடி இல்லை பாருங்கள். அப்போது அது ஒற்றை எண். அடுத்து இந்த ராக்கெட் எத்தனை இருக்குன்னு எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ராக்கெட் இருக்குது. இப்போ இதை நம்ம 2 2ஆக பிரிப்போம். 13ன்னு எழுதிக்கிங்க. 13 ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு பார்க்கறதுக்கு 2 2ஆக பிரித்து பார்க்கணும். எப்படி பிரிச்சுக்கிறேன்? 1 2 வேணாம், இப்படி பிரிப்போம். 1, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. அப்போது ஒரு ராக்கெட் மீந்துடுச்சு, இதுக்கு ஜோடி இல்லை. அப்போது அப்படி ஜோடி இல்லைன்னா அது வந்து ஒற்றை எண். 13 ஒற்றை எண். இங்கே பாருங்கள், 5 வந்து என்ன எண்? ஒற்றை எண். 10 வந்து இரட்டை எண். 7 வந்து ஒற்றை எண். 7 ஒற்றை எண். மறுபடியும் 13 ஒற்றை எண். சரியா? அடுத்து பாருங்க,
எண்களுக்கு ஏற்ப விதைகளை எடுத்து 2 2ஆக சேர்த்து அவை ஒற்றையா இரட்டையா என்பதை பார்க்க. இங்கே பாருங்க, 1ல் வந்து ஒரு விதை, 2ல் 2 விதை, 3ல் 3 புள்ளி வச்சுருக்காங்க விதைக்கு பதிலாக, 4ல் 4 புள்ளி. இது ஒற்றையா இரட்டையான்னு பார்க்கறதுக்கு நம்ம 2 2ஆக பிரிக்கணும். சரியா? இங்கே 1ல் 1 தான் இருக்குது, 2ஆக பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியலன்னா அது என்னது? ஒற்றை. இங்கே 2ல் நம்ம பிரிக்கலாம். சரியா? ஒரு ஜோடி, மீதி எந்த புள்ளியும் கிடையாது. அப்போது 2 வந்து இரட்டை. 3 அது ஒரு ஜோடி பிரிச்சிட்டேன், இதுக்கு வந்து ஜோடி இல்லை, அப்போது ஒற்றை. 4க்கு பாருங்கள், இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, எந்த புள்ளியும் மீறல, அதாவது எந்த விதைகளை மீறல. அப்போது 4 வந்து இரட்டை. அடுத்து 5 பாருங்கள், இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இங்கே மீந்திருக்கு, அப்போது ஒற்றை. 6க்கு ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, எதுவுமே மீறலை, அப்போது இது வந்து இரட்டை. அதுபோல் 7க்கு பாருங்கள், இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இங்கே ஒன்று மீந்திருக்கு, அப்போது ஒற்றை. 8க்கு பாருங்கள், இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, அப்போ எதுவுமே மீறலை, எதுவும் மீறலைன்னா இரட்டை. 9க்கு பாருங்கள், இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி, இங்கே ஒன்று மீந்திருக்கு, அப்போ மீந்தா ஒற்றை. இது போல் 10 பாருங்கள், 10 போட்டாலும் நீங்கள் 10க்கு முழுவதுமாக 2ஆக பிரிச்சிடலாம். சரியா? அப்போது அது வந்து இரட்டை. இன்னும் சுலபமாக சொல்லணும்னா, நான் மேலே சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஒற்றை எண்கள் வந்து அதோட 1ஆம் இடம் எப்படி முடியும்னா, ஒற்றைக்கு இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ஒற்றைக்கு 1ஆம் இடம் 1 3 5 7 9ன்னு முடியும். இரட்டைக்கு 1ஆம் இடம் 0 2 4 6 8ன்னு முடியும். இப்படி 1ஆம் இடம் முடிஞ்சால் அந்த எண்கள் வந்து நீங்கள் இரட்டை எண்கள்னு எழுதிடலாம். 1ஆம் இடம் 1 3 5 7 9ன்னு முடிஞ்சால் அது வந்து ஒற்றை எண்ணுன்னு எழுதலாம். இப்போ இதை வச்சு கம்பேர் பண்ணுவோமா? 11 பாருங்கள், 1ஆம் இடம் பாருங்கள், 11ல் 1ஆம் இடம் 1ன்னு முடிஞ்சிருக்கு. 1ன்னு முடிஞ்சால் அது வந்து என்னது? ஒற்றைன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள் கீழே. அடுத்து 12ல் பாருங்கள், 12ல் 1ஆம் இடம் 2ன்னு முடிஞ்சால் இங்கே பாருங்கள், 2ன்னு முடிஞ்சால் அது வந்து என்னது? இரட்டைன்னு எழுதியிருக்காங்களா? இது போல் நீங்கள் 1ஆம் இடத்தை நம்ம என்ன பார்த்து நீங்கள் சொல்லிடலாம், நீங்கள் வட்டம் போட தேவையில்ல. இங்கே பாருங்கள், 13ல் 1ஆம் இடம் 3 வந்துச்சுன்னா அது வந்து என்ன இருக்கும்? ஒற்றை எண்ணாக இருக்கும். அடுத்து 4 வந்துச்சுன்னா அது என்ன எண்? இரட்டைன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள், இங்கே ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து 5ன்னு வந்தால் ஒற்றைன்னு எழுதிட்டாங்க. அடுத்து 6ன்னு வந்தால் இரட்டை எண், 7 வந்தால் ஒற்றை எண், 8 வந்தால் இரட்டை எண், 9 வந்தால் ஒற்றை எண், 0 வந்தால் இரட்டை எண். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒற்றை எண்களை எதில் முடியும்? 1 3 5 7ல் முடியும் ஒற்றை எண். இரட்டை எண் 0 2 4 6 8ல் முடியும். அதை நல்லா நினைவில் வச்சுக்கிங்க. மேலே உள்ள அட்டவணையிலிருந்து 1 3 5 7 9 11 13 15 17 19 என்ற அமைப்பில் தொடரும் எண்களை 2 2ஆக பிரித்த பிறகு தனித்தனியாக ஒரு விதை மீதமாக கொண்டிருக்கும். எனவே இவை ஒற்றை எண்கள். ஏற்கனவே சொன்னது தான். இந்த 1 3 5 7 இதெல்லாம் பிரித்தா ஒரு விதை, அதாவது ஒரு புள்ளி மீந்திருக்கு இல்லையா? அப்படி மீந்துச்சுன்னா அது ஒற்றை எண். இந்த 2 4 6 8லலாம் எதுவுமே மீறாது. அப்படி மீறலைன்னா இரட்டை எண்கள். அடுத்து மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஒற்றை எண்களை கவனிக்கவும். அந்த எண்கள் 1ஆம் இடத்தில் 1 3 5 7 9 ஆகிய எண்களில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்கின்றன. நான் இங்கே சொன்னால ஒற்றை எண்கள் வந்து 1 3 5 7 9ல் இருக்குன்னு, அதை தான் சொல்கிறாங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள இரட்டை எண்களை கவனிக்கவும். அந்த எண்கள் 1ஆம் இடத்தில் 2 4 6 8 மற்றும் 0 ஆகிய எண்களில் ஏதேனும் ஒன்றை பெற்றிருக்கும். இரட்டை எண்கள் 0 2 4 6 8ல் முடியும். அது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இரட்டை எண்ணுன்னு நம்ம எழுதிடலாம். மேலும் அட்டவணையிலிருந்து ஒற்றை எண்களும் இரட்டை எண்களும் மாறி மாறி வருவதை நாம் காண்கலாம். இங்கே பாருங்கள், ஒற்றை எண் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன எண் வரும்? இரட்டை எண். அடுத்து ஒற்றை எண் வந்துச்சுன்னா இரட்டை எண், இரட்டை எண் வந்தால் ஒற்றை எண், ஒற்றை எண் வந்தால் இரட்டை எண், இரட்டை எண் வந்தால் ஒற்றை எண், மாறி மாறி வரும். ஒற்றை இரட்டை ஒற்றை இரட்டை ஒற்றை இரட்டைன்னு மாறி மாறின்னு வருது பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்க. செயல்பாடு அதை நம்ம விட்டுடலாம். அடுத்து பயிற்சி பார்ப்போம்.
ஒற்றை எண்களை வட்டமிடுக மற்றும் இரட்டை எண்களை கட்டமிடுக. ஒற்றை எண்கள் எதில் முடியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒற்றை எண்கள் 1, 3, 5, 7, 9 முடியும். இரட்டை எண்கள் 0, 2, 4, 6, 8 முடியும். இப்படி இந்த எண்களில் முடிகிற எண்ணை நம்ம ஒற்றை எண் இரட்டை எண்ணு ஈஸியாக அடையாளம் கண்டுடலாம். அதுக்கு நம்ம வட்டமோ கட்டமோ இடணும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணு பாருங்கள், முதல்ல இருக்கிறது 71. அது 1ல் முடிஞ்சிருக்கு. 1ல் முடிஞ்சால் அது என்னது? ஒற்றை எண்ணு. ஒற்றை எண்ணுன்னா வட்டமிடணும். வட்டமிடுவோமா? வட்டமிட்டாச்சு. அடுத்து 64. 4ல் முடிஞ்சிருக்கு. 4ல் முடிஞ்சால் அது இரட்டை எண்ணு. அப்போ அதுக்கு கட்டம் இடணும். கட்டம் போட்டாச்சு. அடுத்து 5ல் முடிஞ்சால் ஒற்றை எண்ணு, வட்டமிடணும். 2ல் முடிஞ்சால் இரட்டை எண்ணு, கட்டமிடணும். அடுத்து 9ல் முடிஞ்சால் ஒற்றை எண்ணு, அதுக்கு வட்டம். 7 ஒற்றை எண்ணு. 11 ஒற்றை எண்ணு, ஏன்னா 1ல் முடிஞ்சிருக்கு, அதுக்கு வட்டமிடணும். 8 இரட்டை எண்ணு, அதுக்கு கட்டமிடணும். அடுத்து 10 இரட்டை எண்ணு, ஏன்னா 0ல் முடிஞ்சிருக்கு. சரியா? 0ல் முடிஞ்சால் இரட்டை எண்ணு. எங்கேயோ 17 7ல் முடிஞ்சிருக்கு, அது என்ன எண்ணு? ஒற்றை எண், அதுக்கு வட்டமிடணும். 27 7ல் முடிஞ்சிருக்கு, ஒற்றை எண். 6ல் முடிஞ்சிருக்கு 16, அது கட்டமிடணும். அடுத்து 94. 4ல் முடிஞ்சால் கட்டமிடணும். அடுத்து 7ல் முடிஞ்சிருக்கு, அது ஒற்றை எண். 6ல் முடிஞ்சிருக்கு, அது இரட்டை எண். 9ல் முடிஞ்சிருக்கு, அது ஒற்றை எண். 25 5ல் முடிஞ்சிருக்காது, ஒற்றை எண். 52 2ல் முடிஞ்சிருக்காது, இரட்டை எண், கட்டமிட்டாச்சு. 81 1ல் முடிஞ்சிருக்காது, ஒற்றை எண், வட்டமிட்டாச்சு. 18 8ல் முடிஞ்சிருக்காது, இரட்டை எண், கட்டமிட்டாச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 16 6ல் முடிஞ்சிருக்கு, அது இரட்டை எண், கட்டமிடணும். 21 ஒற்றை எண். 33 ஒற்றை எண். 30 இரட்டை எண். 88 இரட்டை எண். 74 இரட்டை எண். 11 ஒற்றை எண். 53 ஒற்றை எண். 13 ஒற்றை எண். 92 இரட்டை எண். 74 இரட்டை எண். 66 இரட்டை எண். 8 இரட்டை எண். 18 இரட்டை எண். 83 ஒற்றை எண். 86 இரட்டை எண். 96 இரட்டை எண். 69 ஒற்றை எண். 72 ஒற்றை எண். 27 72 இரட்டை எண். 27 ஒற்றை எண். அடுத்தடுத்த 5 இரட்டை எண்களை எழுதுக. 24, அடுத்து 26, அடுத்து 28, 29 வருமா? வராது. 29க்கு அடுத்து 30, 31 வருமா? வராது. 1ல் முடிஞ்சிருக்கு 31, அது ஒற்றை எண். அப்போ 32. அடுத்து 33 விட்டுட்டு 34, 35 விட்டுட்டு 36, 1 விட்டு 1 எழுத வேண்டியதான். 40, 41 விட்டுட்டாங்க, அது ஒற்றை எண். அடுத்து 42 எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து 44, 43 விட்டுணும். 45 விட்டுட்டு 46, 47 விட்டுட்டு 48, 49 விட்டுட்டு 50, 51 விட்டுட்டு 52, 88, 90, அடுத்து 92, 94, 96, 98, 100. ஒரு எண்ணை விட்டுட்டு எழுதணும். 8, 10, 12, 14, இல்லைனா 2 2 கூட்டி எழுதணும். 14 கூட 2 கூட்டுங்க 16, 16 கூட 2 கூட்டினா 18, 18 கூட 2 கூட்டினா 20, 66, 68, 70, 72, 74, 76, 78. அடுத்தடுத்து 5 ஒற்றை எண்களை எழுதுக. 7க்கு அடுத்து 8, அதை விட்டுணும். 8 இரட்டை எண். அடுத்து 9, 9க்கு அடுத்து 10 விட்டுருங்க. 11, 11க்கு அடுத்து 12 விட்டுருங்க. 13, 15 விட்டு 16, அடுத்து இது கூட 2 கூட்டுங்க. 15 எழுதணும். 14 விட்டுணும். 16 விட்டுட்டு 17, 17 கூட 2 கூட்டினா 19. அடுத்து 21, 23, 23 கூட 2 கூட்டினா 25, 27, 29, 31, 33, 83, 85, 87, 89, 91, 93, 95.
49, 51, 53, 55, 57, 59, 61, 71, 73, 75, 77, 79, 81, 83. முயன்று பார். ரம்யா ஒற்றை எண்களை மட்டுமே பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்க விரும்புகிறாள். 1, 3, 5, 7, 9. சரியா? இந்த எண்களை மட்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்கணும். இப்போ பாருங்களேன், 1 இருக்கா, 1 2 தடவை போடுங்க. 1 2 தடவை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். 11. சரியா? அடுத்து 1 3 கூட சேருங்க, 13. அடுத்து 1 5 கூட சேர்த்தா 15. அடுத்து 7 கூட சேருங்க, 17. அடுத்து 9 கூட சேருங்க, 19. 1 முடிஞ்சிச்சா? அடுத்து 3 எடுத்துக்கோங்க. 3 2 தடவை போட்டுக்கலாம், 33. அதை 1 கூட சேருங்க, 31. அடுத்து 5 கூட சேருங்க, 35. 7 கூட சேர்த்தா 37. 9 கூட சேர்த்தா 39. 5. அடுத்து 5 2 தடவை போட்டுக்கலாம், 2 தடவை போட்டால் 55. அடுத்து 1 கூட சேருங்க, 51. 3 கூட சேர்த்தா 53. 7 கூட சேர்த்தா 57. 9 கூட சேர்த்தா 59. அடுத்து 5 முடிஞ்சிச்சு, 7. 7 2 டைம் போட்டுக்கலாம். அடுத்து 7 1 கூட சேருங்க, 71, 73, 75, 79. அடுத்து 9 2 டைம் போட்டுக்கலாம். 99, 91, 93, 95, 97. இப்போ எத்தனை எண்கள் இருக்குன்னு பார்ப்போமா? எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. எத்தனை ஈரிலக்க எண்கள் இருக்கு இங்கே பாருங்க. ஒற்றை ஈரிலக்க எண்கள் எத்தனை உள்ளன? 25 உள்ளன. நம்ம இந்த ஒற்றை எண்களை மட்டும் பயன்படுத்தி ஈரிலக்க எண்கள் 25 உருவாக்கலாம். அடுத்து கவிதா இரட்டை எண்களை மட்டுமே பயன்படுத்தி ஈரிலக்க எண்களை உருவாக்க விரும்புகிறாள். 0, 2, 4, 6, 8 ஆகிய எண்களை கொண்டு ஈரிலக்க எண்களை உருவாக்க அவளுக்கு உதவவும். இப்போ மேலே பண்ண மாதிரியே நம்ம இந்த இரட்டை எண்களுக்கு பண்ணணும். சரியா? 0 0 போட முடியாது. 0வை 2 கூட சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? 20. அடுத்தது 0வை 4 கூட சேருங்க, 40, 60, 80. அடுத்து 2 எடுத்துக்கோங்க. 2 ஏற்கனவே சேர்த்தாச்சு 0 கூட. அடுத்தது 4 கூட சேருங்க, 24, 26, 28. அடுத்தது 4 42, 40 இல்லை 1 விட்டுட்டேன் நான். இங்கே 2 இருக்கு இல்லையா? 2 டைம் போடலாம்ல. 22, 24, 26, 28. அடுத்து 4 44, 42, 46, 48. அடுத்து 6 66, 62, 64, 68. அடுத்து 8 88, 82, 84, 86. இப்போ இன்னும் எத்தனை எண்கள் இருக்குன்னு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. 20 எண்கள் உள்ளன. ஒற்றை ஈரிலக்க எண்களை பயன்படுத்தி 25, இரட்டை ஈரிலக்க எண்களை பயன்படுத்தி 20 எண்கள். அடுத்து எண் அட்டை 1 முதல் 99 வரை. எண் அட்டையை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க.
எண் அட்டை கொடுத்துருக்காங்க 1 99 வரைக்கும். இதை பயன்படுத்தி விடையளிக்கணும். 30க்கும் 60க்கும் இடைப்பட்ட அனைத்து ஒற்றை எண்களையும் எழுதுக. 30க்கும் 60க்கும் இடைப்பட்ட அனைத்து ஒற்றை எண்கள் இங்கே இருக்குது. 30, 60 இங்கே இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட அனைத்து ஒற்றை எண்களும் எழுதணும். 30 இரட்டை எண் இல்லையா? 31 ஒற்றை எண், அது எழுதணும். 31. அடுத்து 32 விட்டோம்னா அது இரட்டை எண். ஏன்னா 2ல் முடிஞ்சிருக்கு. 2ல் முடிஞ்சால் இரட்டை எண். அது சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒற்றை எண்கள் எப்படி முடியும்? 1ஆம் இடம் ஒற்றை எண்கள்னா 1, 3, 5, 7ல் முடியும். இரட்டை எண்கள் 0, 2, 4, 6, 8ல் முடியும். இதை பார்த்து நம்ம அப்படியே போட வேண்டியதான். இப்போ ஒற்றை எண் அடுத்தது 31, அடுத்த ஒற்றை எண் 35, அடுத்தது 37, 39, 41, 43, 45, 47, 49, 51, 53, 55, 57, 59. இது அப்படியே இங்கே எழுதணும். 31 எழுதிட்டு அடுத்து 33, 35, 37, 39, 41, 43, 45, 47, 49, 51, 53, 55, 57, 59, 60 வரைக்கும் தான் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம 59 வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்தது 70க்கும் 99க்கும் இடைப்பட்ட அனைத்து இரட்டை எண்கள் எழுதணும். இங்கே வந்து இரட்டை எண்கள் 70க்கும் 99க்கும். 70 இரட்டை எண், அதை எழுதுங்க அப்படியே. 70. அடுத்தது 72, அடுத்து 74, 76, அடுத்து 78, 80, 82, 84, 86, 88, 90, 92, 94, 96, 98, 99 வராது. அது ஒற்றை எண். 9ல் முடிஞ்சிருக்கு. 1, 3, 5, 7, 9. அடுத்து 1க்கும் 40க்கும் இடைப்பட்ட அனைத்து ஒற்றை எண்களையும் எழுதுக. 1க்கும் 40க்கும் இடைப்பட்ட ஒற்றை எண் 1ல் முடிஞ்சால் அது ஒற்றை எண். 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37, 39, 41. 41க்கு போயிட்டேன். 40 வரைக்கும் தான். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து 10லிருந்து தொடங்கி 10களாக தாவி வரும் எண்களை வண்ணமிடுக. இந்த வண்ணமிட்ட எண்களை பற்றி உங்கள் கருத்தினை தெரிவிக்க. 10லிருந்து தொடங்கி 10களாக தாவி வரும் எண்கள் 10 10 நம்ம கூட்டிக்கணும். அப்போ 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 வரைக்கும் வரும். 10 10 கூட்ட சொல்கிறாங்க. 10லிருந்து தொடங்கி 10களாக தாவணுமா? இப்போ 10களாக தாவணும்னா 10 10 எண்கள் எண்ணணும். எண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 20. அடுத்தது 10 எண்ணை வந்து தாவணும். அப்போ 10 எண்கள் எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 30. இப்படி என்னன்னா 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 வரைக்கும் வரும். அப்போது இந்த எண்களுக்கு மட்டும் நம்ம வண்ணமிடணும். என்ன வண்ணமிடலாம்? இங்கே காவி வண்ணம் இருக்குது, அதையே நான் கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் வண்ணத்தை கொடுத்துட்டேன். இந்த எண்களை பாருங்கள், இது எல்லாமே 0ல் முடியுது. 0ல் முடிஞ்ச இந்த எண்கள்லாம் என்ன எண்கள்? இரட்டை எண்கள். சரியா?
இங்கே பாருங்கள் இரட்டை எண்கள் பூஜ்ஜியத்தில் முடியும், ஒன்றாம் இடம். இந்த ஒன்றாம் இடம் எல்லாத்தையும் பாருங்கள் பூஜ்ஜியத்தில் முடிஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் இரட்டை எண்கள். 10 10களாக தாவி வந்து 10 10களாக தாவர எண்கள் எல்லாம் இரட்டை எண்கள். அடுத்து அட்டவணையில் உள்ள ஒற்றை எண்களை நீல நிறத்தில் வண்ணமிடுக. வண்ணமிடாத எண்களை உற்று நோக்குக. அவ்வெண்களை பற்றி உங்கள் கருத்தினை தெரிவிக்க. ஒற்றை எண்களை வந்து நம்ம நீல நிறத்தில் வண்ணமிட சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒற்றை எண், அதுக்கு நீல நிறத்தை கொடுக்கணும். அடுத்து 2 இரட்டை எண், அதை விட்டுடுங்க. அடுத்து 3 வந்து ஒற்றை எண், 5 ஒற்றை எண், அடுத்து 6 வராது, 7 ஒற்றை எண், அடுத்து 8 வராது, 9 ஒற்றை எண், 10 இரட்டை எண், 11 ஒற்றை எண், 13 ஒற்றை எண், 15 ஒற்றை எண், 17 ஒற்றை எண், 19 ஒற்றை எண். அடுத்து 21 ஒற்றை எண், 23 ஒற்றை எண், 25 ஒற்றை எண், 27 ஒற்றை எண், 29 ஒற்றை எண். அடுத்து 31 ஒற்றை எண், 33 ஒற்றை எண், 35 ஒற்றை எண், 37 ஒற்றை எண், 39 ஒற்றை எண். அடுத்து பாருங்களேன், இந்த ஒற்றை எண்கள் எல்லாம் ஒரே லைனாக வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? 41 51 ஒற்றை எண் தான், 61 ஒற்றை எண் தான், 71 ஒற்றை எண், 81 ஒற்றை எண், 91 ஒற்றை எண். இதெல்லாம் 2ல் முடிஞ்சிருக்கு, அதெல்லாம் இரட்டை எண். 3ல் முடிஞ்சிருக்கிறதுலாம் ஒற்றை எண். இதெல்லாம் ஒற்றை எண் தான், ஒற்றை எண். அப்படியே நேராக எல்லாத்துக்கும் வண்ணந்திடுங்க. அடுத்து 5ல் முடிஞ்சிருக்க எண்களுக்கு எல்லாம் வண்ணந்திடுங்க. அவ்வளோதான், நேராக எல்லாத்துக்கும் வண்ணத்திட்டாச்சு. அடுத்தது 7ல் முடிஞ்சிருக்க எண்கள் எல்லாருக்கும் வண்ணந்திட்டுங்க. அடுத்து 9ல் முடிஞ்சிருக்க எண்களுக்கு எல்லாம் வண்ணந்திட்டுங்க. வண்ணந்திட்டாச்சு. இப்போ வண்ணந்திட்டாத எண்கள்லாம் இரட்டை எண்கள். இந்த வண்ணந்திட்டாத எண்கள் எல்லாம் இரட்டை எண்கள். பாருங்க, 2 2ல் முடிஞ்சிருக்கு. இந்த எண்கள்லாம் 2ல், இங்கே எது 2 2 2 2லாம் முடியுது பாருங்க. இது 4ல் முடிஞ்சிருக்கு, இது 6ல் முடிஞ்சிருக்கு, இது 8ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 0ல் முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே என்னது? இரட்டை எண்கள். சரியா? இப்போ நீல கலரில் வண்ணந்திட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அது மட்டும்தான் ஒற்றை எண்கள். அடுத்து கொடுக்கப்பட்ட இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மறுமுறை பயன்படுத்தாமல் ஈரிலக்க ஒற்றை எண்களை அமைக்க. ஈரிலக்க ஒற்றை எண்களை அமைக்கணும், ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும், மறுமுறை பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஒற்றை எண்கள்னால் 1ஆம் இடத்துல வரணும். இரட்டை எண்களை 10ஆம் இடத்துல வச்சுக்கிங்க. அப்படி வந்து எண்களை நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும். இப்போ இதில் பாருங்கள், 3 6, இதில் எது ஒற்றை எண்? 3 தான் ஒற்றை எண். அப்போ 3 1ஆம் இடத்துல வச்சுக்கிங்க. அடுத்த 6 10ஆம் இடத்துல போட்டுக்கோங்க. 63, இது ஒரு ஒற்றை எண். அடுத்தது 9 4, இதில் 9 தான் ஒற்றை எண், அது முன்னாடி போட்டுக்கோங்க. 1ஆம் இடத்துல 4 அடுத்து போட்டுக்கோங்க. 49. அடுத்து 8 1ல் 1 வந்து ஒற்றை எண், அது 1ஆம் இடத்துல போட்டுக்கிட்டேன். அடுத்து 8 வந்து 10ஆம் இடத்துல போட்டுக்கிட்டேன். 81. அடுத்தது 0 7, இதில் 7 வந்துட்டு ஒற்றை எண், அதை 1ஆம் இடத்துல போட்டுக்கிட்டேன். 0 வந்து இரட்டை எண், அதை முன்னாடி போட முடியாது. ஏன்னா இது இப்படி போட்டால் இது ஈரிலக்க எண்ணாக வராது, ஓரிலக்க எண்ணாக தான் இருக்கும். இல்லை 7 முன்னாடி போட்டு 0 முன்னாடி போட்டிங்கன்னா 70, இது இரட்டை எண்ணாக ஆகிடும். அப்போ இதுக்கு வந்து நமக்கு எழுத முடியாது, அமைக்க முடியாது. என்னது? ஒற்றை எண்களை அமைக்க முடியாதுன்னு எழுதிக்கிங்க. அமைக்க முடியாது. அடுத்து 52, அதில் 5 வந்து ஒற்றை எண், 5 முதல்ல போட்டுங்க. அடுத்து 2. அடுத்து 51ல் 2மே ஒற்றை எண் தான், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 51 போடலாம்,
இல்லை 15 போட்டுக்கலாம். இரண்டு முறையில் எழுதிக்கலாம். சரியா? இங்கே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். 51ன்னு எழுதிக்கிட்டேன். இல்லை நீங்கள் 15ன்னு எழுதினாலும் அதுவும் சரிதான், எப்படி வேணாலும் எழுதிக்கிங்க. அடுத்து பாருங்கள், தங்களால் ஈரிலக்க ஒற்றை எண்களை அமைக்க முடியாதவாறு எவையேனும் இலக்கங்கள் உள்ளனவா, அந்த இலக்கங்களை எழுதுக. ஆமாம் இருக்குது. 0வும் 7ம் வச்சு ஈரிலக்கங்களை நம்ம உருவாக்க முடியல ஒற்றை எண்களாக. அதை இங்கே எழுதிக்கிங்க, 0,7ன்னு எழுதிக்கிங்க. அடுத்து வரிசை எண்களும் குறிப்பிட்ட எண்களும். மாயா சில தானியங்களை பறவைகளுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்தாள். அவள் தானியங்களை தரையில் இட்டாள். பறவைகளும் விலங்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து தானியங்களை உட்கொண்டன. அவை வந்த வரிசைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மாயா பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, முதலாவதா காகம் வந்துச்சு, அந்த தானியத்தை சாப்பிட. இரண்டாவதா பச்சை கிளி வந்தது. மூன்றாவதா எது வந்திருக்கு, புறா வந்திருக்கு. நான்காவதா மைனா வந்திருக்கு. ஐந்தாவதா அணில் வந்திருக்கு. ஆறாவதா குறும்புக்கார குரங்கு வந்தது. அனைத்து தானியங்களையும் உண்டு முடித்தது. குரங்கு எல்லா தானியத்தையும் சாப்பிடுச்சு, மீதி இந்த தானியத்தை எல்லாத்தையும். அடுத்து பாருங்க, நூலகத்தில் முதல் 10 அலமாரிகள் பருவ இதழ்களாகவும் தினசரிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருந்தன. 11ஆம் அலமாரியிலிருந்து நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வீதம் கீழே காண்பிக்கப்பட்டுள்ளது. முதல் 10 அலமாரியில் பருவ இதழ்கள் தினசரிகளுக்காகவும் வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்த 11, 12 ரிலேட்டு கீழே கொடுத்துருக்காங்க. 11வது அலமாரியில் பொது அறிவு புத்தகங்கள் இருக்குது. 12வது அலமாரியில் வரைகதை. 13வதுல கதை புக்கெலாம் இருக்குது. 14வதுல அறிவியல். 15 புவியியல். அடுத்து வரலாறு, கணக்கு, விளையாட்டு, ஆங்கிலம், தமிழ்னு இருக்குது. இப்போது இதில் நமக்கு கீழே வினா கேட்டிருக்காங்க. மேலே தகவல் கொடுத்துட்டாங்க, புத்தகங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அதில் வினா கேட்டிருக்காங்க. மேலே உள்ள படத்தை பார்த்து கீழ்கான வினாக்களுக்கு விடையளி. கதை நூல்களை எந்த அலமாரியிலிருந்து எடுக்க முடியும்? கதை நூல்கள் எங்கே இருக்குது? 13வது அலமாரியில் இருக்குது. அப்போ 13வது அலமாரின்னு எழுத வேண்டும். 13வது அலமாரி. அடுத்து வரலாற்று நூல்கள் எதிலிருந்து பெற முடியும்? வரலாறு எங்கே இருக்குது பாருங்கள். வரலாறு 16வது அலமாரி இங்கே இருக்குது பாருங்கள். வரலாறு எந்த அலமாரி? 16வது அலமாரி. வரலாற்று நூல்களை 16வது அலமாரி. 16வது அப்படின்னு போட்டுங்க. எனக்கு பிடித்தது டேஷ் நூல்கள், அவை எந்த அலமாரியில் இருக்கின்றன அப்படின்னு எழுதணும். உங்களுக்கு பிடிச்ச நூல்கள் எதை வேணாலும் எழுதலாம். எனக்கு பிடித்த நூல்கள் அறிவியல். அறிவியல் 14வது அலமாரியில் இருக்குது. எனக்கு பிடித்த நூல்கள் அறிவியல் நூல்கள். அது 14வது அலமாரியில் இருக்குது. உங்களுக்கு எந்த நூல்கள் பிடிச்சாலும் அதை எழுதி எந்த அலமாரின்னு எழுதணும். சரியா? அடுத்தது கணித நூல்கள் எந்த இரு அலமாரிகளுக்கு இடையில் இருக்கின்றன? கணித நூல்கள் எதுக்கு இடையில இருக்குன்னு பார்க்கணும். கணக்கு பாருங்க, கணக்கு இது இங்கே இருக்குது பாருங்கள். கணக்கு இங்கே இருக்குது. இது எதுக்கு இடையில இருக்குது? 17வது அலமாரியில் இருக்குது கணக்கு. 17 எதுக்கு இடையில இருக்குது? 16வது அலமாரி 18வது அலமாரிக்கு இடையில இருக்குது. அதை எழுதுங்க. 16வது 18வதுன்னு எழுதுகிறோம். 16வது மற்றும் 18வது அலமாரிக்கு இடையில தான் என்ன இருக்குது? 17வது அலமாரி கணக்கு புஸ்தகங்கள்லாம் அடிக்கிறது. ஆங்கில நூல்கள் எந்த அலமாரிக்கு அருகில் உள்ளன? ஆங்கில நூல்கள் இங்கே இருக்குது. இது விளையாட்டு நூல்கள் அலமாரிக்கும் தமிழ் நூல் அலமாரிக்கும் அருகில் இருக்குது. சரியா? அப்போ விளையாட்டு மற்றும் தமிழ்னு எழுதணும். அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா, விளையாட்டு நூல்கள் எந்த அலமாரிக்கிட்ட இருக்குது? 18வது. தமிழ் நூல்கள் எந்த அலமாரியில் இருக்குது? 20வது. அப்போ 18வது 20வது அலமாரிக்கு அருகில் இருக்குது அப்படின்னு எழுதணும்.
18வது மற்றும் 20வது 20வது அலமாரிக்கு அருகில் உள்ளது. எனக்கு பொது அறிவு நூல்கள் பிடிக்கும். அவை எந்த அலமாரியில் உள்ளன? பொது அறிவு இங்க இருக்கு பாருங்க, 11வது அலமாரியில் இருக்கு. 11வது அலமாரியில் உள்ளது. கற்றல். நவம்பர் 14 சிறப்பு என்ன? இங்கே வந்து இதுதான் நாள்காட்டி. உங்கள் வீட்டிலலாம் தொங்கி விட்டுருப்பாங்க பாருங்கள். ஏதாவது தேதி பார்க்கணுன்னா அப்பா அம்மா இந்த நாள்காட்டியில் தான் பார்ப்பாங்க. இங்கே வந்து நவம்பர் மாதம் 2019 அந்த காலண்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். இது கிழமைகள்லாம் இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அதுக்கு நேராக தேதிகளில் நமக்கு எண்கள் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3ன்னு. இந்த நவம்பர் மாதத்துக்கு மொத்தமாக எத்தனை நாட்கள் இருக்குது? 30 நாட்கள் இருக்குது. இதில் வினா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நவம்பர் 14 சிறப்பு என்ன? நவம்பர் 14 இங்கே இருக்குது. என்ன கிழமையில் வருது? வியாழக்கிழமையில் வருது. வியாழக்கிழமையில் வருது. நவம்பர் 16 என்ன தினம்? என்ன தினம் பாருங்க. ஆஹா, குழந்தைகள் தினம். உங்கள் பள்ளியிலலாம் குழந்தைகள் தினம் கொண்டாடுவாங்கல்ல, அது வந்து நவம்பர் 14. உன்னுடைய பிறந்த நாள் எப்பொழுது? என் பிறந்த நாள் 29 நவம்பரில் வருகிறது. இந்த பொண்ணு சொல்லுது. இந்த பையன் கேட்குறான் கேள்வி. 29 நவம்பர் இங்கே இருக்கு பாருங்க. 29 என்ன கிழமையில் வருது? வெள்ளிக்கிழமையில் இந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது. நவம்பர் 14ஆம் நாள், நவம்பர் 29ஆம் நாள் ஆகிய வரிசை எண்கள். இது எண்களின் வரிசை முறையை குறிக்கும். 14, 29 ஆகிய எண்கள் குறிப்பிட்ட எண்கள். இவை எண்ணுவதற்கு பயன்படும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள நாட்காட்டியை கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. நவம்பர் மாதத்தின் 3வது வெள்ளி. நவம்பர் மாதத்தில் 3வது வெள்ளி பார்க்கணும். வெள்ளிக்கிழமை இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வெள்ளி இங்கே இருக்குது. 3வது வெள்ளி 1ஆம் தேதியும் வருது, 8ஆம் தேதியும் வருது, 15ல் வருது. இல்லை 3 எது? இதுதான் 1, 2, 3. 3ஆவதா 15 இருக்குது. அப்போ 15ல் வருது. 15 தேதி ஆகும். 15ன்னு போடணும். அடுத்து 2019ஆம் ஆண்டின் நவம்பர் 7ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. 7ஆம் தேதி என்ன கிழமை? அப்போ 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், வியாழன். வியாழக்கிழமை வருது. இப்போ இங்கே வியாழன்னு எழுதணும். வியாழன். அடுத்து அந்த மாதத்தின் முதல் ஞாயிறு எந்த தேதி ஆகும்? முதல் ஞாயிறு எங்கே வருது பாருங்கள். ஞாயிறு இங்கே இருக்குது. இங்கே முதல்ல வர தேதி 3ஆம் தேதி. 3ஆம் தேதி ஆகும். 15, 11, 2019 நவம்பர் மாதத்தின் டேஷ் வாரத்தில் வருகிறது. எந்த வாரத்தில் வருதுன்னு கேட்குறாங்க. 15, 11. இப்போ 15வது தேதி எந்த வாரத்தில் வருது? இது வாரத்தில் 3வது வாரத்தில் வருது. 15, 11 எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? 15 இங்கே இருக்க பாருங்க. இதெல்லாம் வாரங்கள், சரிங்களா? இப்போது இந்த வாரங்களை எத்தனாவது இடத்துல இருக்குது? இது முதல் வாரம், இது 2வது வாரம், இது 3வது வாரம். அப்போது 3வது வாரத்தில் வருது. நவம்பர் 4ஆம் நாள் சனிக்கிழமை எனில் அந்த மாதத்தின் 3வது சனிக்கிழமை எந்த தேதியில் வரும்? 3வது சனிக்கிழமை. இப்போ சனி இங்கே இருக்குது. இங்கே 2, 9, 16 3வது வாரத்தில் தான் வருது. 3வது சனி. அப்போது 3வது சனிக்கிழமை 16வது தேதியில் வருது. 16வது தேதியில் அந்த மாதத்தின் 3வது சனிக்கிழமை வருது. மன்னிக்கவும், இங்கே வந்து சனிக்கிழமை 2ஆம் தேதியில் இருக்கிறதுனால 16ன்னு போட்டேன். இங்கே வந்து 4வது
4வது தேதியில் சனிக்கிழமை வந்துச்சுன்னா, அதாவது 4வது தேதியில் இங்கே திங்கட்கிழமை இருக்குது, இதை நீங்கள் சனியாக போட்டுக்கோங்க. சனியாக மாற்றிட்டிங்கன்னா இப்போது இதில் வந்து 3வது வாரத்தில் எந்த தேதி வருது அப்போ பாருங்கள், இது வந்து முதல் வாரமாயிடும், இது 2வது வாரமாயிடும், இது 3வது வாரமாயிடும். அப்போது 18. இப்போது 18வது தேதியில் வரும். நான் பண்ண தப்பை பண்ணக்கூடாது. நவம்பர் 4ஆம் நாள் சனிக்கிழமைன்னு வச்சுக்கிங்க. நவம்பர் 4ஆம் நாள் வந்து சனிக்கிழமை. அப்போ இந்த காலத்தை வந்து சனிக்கிழமைன்னு வச்சுக்கிங்க. அப்போ இது வந்து முதல் சனி, 2வது சனி, இது 3வது சனிக்கிழமை. என்ன தேதி? 18. அதை தான் நம்ம போடணும். நான் 2ன்னு வச்சுட்டு இந்த காலங்களை கொடுத்துருக்கிறதுபடியே 16ன்னு போட்டுட்டேன். அப்படி போடக்கூடாது. 4ஆம் தேதி வச்சுக்கிட்டு நம்ம போடணும். சரியா? அடுத்து உன் அப்பா அல்லது அம்மாவின் அலைபேசி எண்ணை எழுதவும். உங்கள் வீட்டில் ஃபோன் நம்பர்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் எழுதணும். உங்கள் அப்பாவோடது அம்மாவோடது ஃபோன் நம்பர், யாராவது ஒரு ஃபோன் நம்பர் எழுதணும். எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு தெரியுமா? அதில் 10 இலக்கங்கள் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபோன் நம்பர் எழுதுறேன். என்னோடய அப்பா ஃபோன் நம்பர் எழுதுகிறேன். 90 80 40 55 63. இப்போ இதிலிருந்து சரியான எண்களை தெரிவு செய்து அந்த இலக்கத்தை கட்டங்களில் பொறுத்துக. இதில் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு பாருங்க. அதை எழுதுறேன் நான். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 இலக்கங்கள் இருக்கு. இப்போ இதற்கு விடை எழுதணும். இதிலிருந்து சரியான எண்களை தெரிவு செய்து அந்த இலக்கத்தை கட்டங்களில் பொறுத்துக. 7வது இலக்கம், 7வது நம்பருக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, 5ன்னு எழுதணும். அடுத்து 6வது இலக்கம், 6வது இலக்கத்துக்கு நேரம் 0. 2வது இலக்கம், அதுக்கு நேரம் என்ன இருக்கு? 0 இருக்கு. கடைசி எண் உள்ள இலக்கம் எங்க இருக்கு பாருங்க. கடைசி எண் உள்ள இலக்கம் வந்து 10. 10வது 10ன்னு எழுதுனா அதே போதும், 10ன்னு எழுதுங்க. அடுத்து நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். என்னை கண்டுபிடிப்பதற்கான குறிப்புகள் இதோ. என் 3ஆம் எழுத்து காட்டில் இருக்கும், மேட்டில் இருக்காது. அப்போது காட்டில் இருக்கு, மேட்டில் இருக்காது. 3வது இலக்கம், 3வது எழுத்து. இங்கே 8 டி இல்லு இருக்குது, இங்கே 8 டி இல்லு இருக்குது. காட்டில் இருக்கிறதுனால கா வரும், மே வந்து வராது. சரியா? அப்போ 3வது இடத்துல கான்னு எழுதுங்க. கீழே கான்னு எழுதிட்டேன் பாருங்க. அடுத்து இது 1 2 3 4. சரியா? அப்போ 3வது இடத்துல வந்து 3வது எழுத்து வந்து கா. என் 4ஆம் எழுத்து வேலியில் இருக்காது, வேலியில் இருக்கும். வேலையில் இருக்காது, வேலியில் இருக்கும். வே இருக்கு, இங்கே வே இருக்கு, இங்கே லை இருக்கு, இங்கே லீ இருக்கு, இந்த ஈ இங்கே இருக்கு. இந்த லீயும் லையும் தான் மாறுது. அப்போ வேலையில் இருக்காது, வேலியில் இருக்கும். 4 எழுத்து. அப்போ லீயை போட்டுக்கோங்க 4வது இடத்துல. நான் என்ற சொல்லின் முதலாம் எழுத்து என் முதல் எழுத்து ஆகும். நான் என்ற சொல்ல முதலாம் எழுத்து நா. அப்போ இங்கே நான்னு போட்டுக்கோங்க, முதல் எழுத்து. கற்க என்ற சொல்லின் 2ஆம் எழுத்து என் 2ஆம் எழுத்தும் ஒன்றாகும். அப்போ கற்கல இரு இருக்கு, அப்போ இரு போட்டுக்கோங்க. இப்போ இந்த எழுத்துக்களை படிங்க. நா இர் கா லி, நாற்காலி. அப்போ அந்த பொருளோட பேர் வந்துட்டு நாற்காலி. சரியா? நான் யார் என கண்டுபிடிங்கள். என் முதல் மற்றும் 5ஆம் எழுத்துக்கள் வி ஆகும். முதல் எழுத்தும் 5ஆம் எழுத்தும் வி. இங்கே பாருங்க, இது 1 2 3 4 5. முதல் எழுத்துக்கு வி போடுங்க, 5ஆம் எழுத்துக்கு வி போடுங்க. என் 2ஆம் மற்றும் 4ஆம் எழுத்து கா. 2ஆம் எழுத்து கா, 4ஆம் எழுத்தும் கா. டா என்ற எழுத்து என் 3ஆம் எழுத்து ஆகும். நான் உங்களை மகிழ்விக்கும் சொல் ஆற்றல் கொண்டவன். விகட கவி, விகட கவி. நீங்கள் எப்படி படித்தாலும் விகட கவின்னு தான் வரும். இப்படி தலைக்கீழாக படிங்களேன். வி க ட க வி. அப்படி படித்தாலும் எப்படி வரும்? அந்த சொல் ஒன்றா தான் வரும், விகட கவி. எப்படி படித்தாலும் மாறி மாறி படித்தாலும் உங்களுக்கு விகட கவின்னு தான் கிடைக்கும். அடுத்து பாருங்க, ஒரு பூவின் பெயர். எத்தனை கட்டங்கள் இருக்கு? 1 2 3 4 5 6 கட்டங்கள் இருக்கு. என் 5ஆம் எழுத்து இத்து மற்றும் 3ஆம் எழுத்து பா. 5ஆம் எழுத்து இத்து, 5ஆம் இடத்துல இத்து போடுங்க. 3ஆம் எழுத்து பா.
என் இரண்டாம் எழுத்து அம்மா என்ற சொல்லின் வரும் இரண்டாம் எழுத்தாகும். அம்மாவில் இம்மு, அப்போ இரண்டாம் இடத்துல இம்மு போட்டுக்குங்க. செடியில் உள்ள முதல் எழுத்தும் என் முதல் எழுத்தும் ஒன்று, அப்போ செடியில் முதல் எழுத்து சே, சேவத்துக்கு முதல் இடத்துல போட்டுக்குங்க. என் ஆறாம் எழுத்து தென்னையில் இல்லை திண்ணையில் உண்டு. தே கிடையாது, தீன்னு சொல்றாங்க. ஆறாம் எழுத்து, அப்போ தீன்னு போட்டுக்குங்க. என் நான்காம் எழுத்து பருப்பில் உண்டு பரப்பில் இல்லை, அப்போ ரூ வந்து போட்டுக்குங்க. பருப்புல ரூ இருக்கு, இங்கே ரா இருக்கு, சரியா? மற்ற எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று போல இருக்கு, அந்த எழுத்துக்கள் வராது. மாறி இருக்க எழுத்து இது 2 தான், அப்போ அதுல ரூ தான் வரும். அப்போ இந்த எழுத்தை படிங்க, செம்பருத்தி. செம்பருத்தி பூ நம்ம வீட்டிலலாம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த பூ தான் இது. தொடர் கூட்டல், காலனி கடை. இங்கே ஒரு காலனி கடை இருக்கு, இதில் நம்ம தொடர் கூட்டலை கற்க போகிறோம். தொடர் கூட்டல்னா ஒன்றும் இல்லை, பாருங்களேன், சில எண்களை வரிசைப்படி கூட்டுறது. ஒரே எண்ணை நம்ம தொடர்ந்து பல முறை கூட்டுறது. உதாரணத்துக்கு 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் 1 ஈக்குவல் டு எத்தனை 1 இருக்கு? 1 1 கூட்டினா 2, இந்த 1 1 கூட்டினா 2, இந்த 2 2 கூட்டினா 4, அப்போ 4. இதுக்கு பேர் தான் தொடர் கூட்டல். அடுத்தது பாருங்களேன், 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5. இப்போ தொடர்ந்து கூட்டணும். 5 5 கூட்டினா 10, 10 5 கூட்டினா 15, 15 5 கூட்டினா 20. புரியுதா? ஒரே எண்ணை தொடர்ந்து கூட்டுறோம், பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் தொடர் கூட்டல். முகிலன் யாழினி ஆகிய இருவரும் காலணிகள் வாங்குவதற்காக கடைக்கு சென்றனர். அதே நேரத்தில் அவர்களுடைய நண்பர்கள் சிலரும் காலணிகள் வாங்க வந்தனர். சிறிது நேரத்தில் காலணிகளும் விற்று தீர்ந்தன. அதனால் முகிலன் யாழினி ஆகிய இருவரும் காலணி வாங்காமலே வீடு திரும்பினர். ஏன் வீடு திரும்பினர்னு பாருங்க. முகிலனும் யாழினியும் காலனியகத்தில் நிகழ்ந்ததை அவர்களுடைய அம்மாவிடம் விளக்கி கூறினர். பின்னர் உரையாடலை கவனிக்கவும். யாழினி சொல்லுது, அம்மா, நான் சிட்டுவை பார்த்தேன். அது 2 தொகுதி காலணிகளை வாங்கி சென்றது. 2 தொகுதி காலணிகளை வாங்கி சென்றது. ஒரு தொகுதியில் 2 காலனி இருக்கு. அப்போ 2 கூட்டல் 2 மொத்தம் 4 காலனிகளை வாங்கிட்டு போயிடுச்சு. அடுத்து, ஓ அப்படியான்னு அம்மா கேட்குறாங்க. முகிலன், அம்மா, நான் பூனையாரை சந்தித்தேன். அவர் 3 தொகுதி காலணிகளை வாங்கி சென்றார். 3 தொகுதி, ஒரு தொகுதியில் 4 காலணிகள் இருக்கு. அப்போ 3 தொகுதினா 4 கூட்டல் 4 கூட்டல் 4. இதுக்கு பேர் தான் 3 தொகுதி. எத்தனை? ஒரு தொகுதியில் 4 இருக்கு. அப்போ 3 4 கூட்டினா 12. மொத்தமாக 12 காலணிகளாக வாங்கிட்டு போயிடுச்சு. உடனே அம்மா, அப்படியா? யாழினி, அம்மா, ஈஆர் வந்து 4 தொகுதி காலணிகளை வாங்கினார். 4 தொகுதி காலணிகளில் ஒரு தொகுதியில் 6 காலனி இருக்கு. அப்போ 6 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 6, 4 6 கூட்டினா 24 கிடைக்கும். 24 காலணிகள் வாங்கிட்டு போயிடுச்சு. அம்மா, சிலந்தியார் 5 தொகுதி காலணிகளை வாங்கி சென்றார். ஒரு தொகுதியில் 8 காலனி. அப்போ 5 தொகுதினா 8 வந்து 5 முறை போடணும். 8 கூட்டல் 8 கூட்டல் 8, 5 8களை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிடைக்கும். அப்போ 40 காலணிகளை வாங்கிட்டு போயிருக்கு. பின்பு இறுதியில் கடையில் ஒருவர் நுழைந்து கடையில் உள்ள அனைத்து காலணிகளையும் அணிந்து சென்று விட்டார். அவர் யாராக இருக்கும் என்று யூகிக்க முடியுமா அப்படின்னு முகிலன் கேட்குறான். யாழினி, ஆமாம்மா, இறுதியாக பூரானார் வந்து கடையில் உள்ள அனைத்து காலணிகளையும் வாங்கி சென்றார். இங்கே பாருங்க, பூரா வந்துட்டு மீதி இருக்க காலணிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுச்சு. அதனால கடையில் எந்த காலணிகளும் இல்லை. காய்கறி பண்ணை. அகிலனும் அழகியும் தோட்டக்கலையில் ஆர்வமிக்கவர்கள். ஓய்வு நேரத்தில் காய்கறி தோட்டத்தில் 4 வகையான காய்கறி செடிகளை வளர்த்தார்கள். அவர்களுடைய தோட்டத்தை நாம் பார்வையிடுவோம். அகிலனும் அழகியும் தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறாங்க. எப்படிப்பட்ட செடிகள்? 4 வகையான காய்கறி செடிகள் வளர்க்குறாங்க. பார்ப்போமா, எத்தனை இருக்குன்னு எண்ணுவோமா ஒரு காய்கறி செடியும்? பாருங்க, முதல்ல பண்ணையில் உள்ள தக்காளி செடிகள். இங்கே பாருங்க, ஒரு வரிசையில் எத்தனை தக்காளி செடி இருக்குன்னு பாருங்க.
1 2 3 4 5 ஒரு வரிசையில். அப்போது அடுத்த வரிசையில் பாருங்கள் 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போது எத்தனை 5 வரிசை இருக்குது பாருங்கள். எத்தனை வரிசை இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 வரிசை இருக்குது. ஒவ்வொரு வரிசையிலும் 5 தக்காளி செடி இருக்குது. அப்போது 4 5 கூட்டணும். அதை தான் இங்கே கூட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 கூட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. 4 5 கூட்டினா 20 கிடைக்கும். மொத்தமாக எத்தனை தக்காளி செடி இருக்குது? 20 தக்காளி செடி இருக்குது. இப்படி நீங்கள் கூட்டுறதுக்கு ஒன்று ஒன்றா எண்ணி கூட பார்த்தாலும் விடை சரியாக தான் வரும். 20 வருதான்னு பார்ப்போமா? 4 5 20. அது போல் நம்ம ஒன்று ஒன்றா கூட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 தக்காளி செடிகள் இருக்கு. பண்ணையில் உள்ள மிளகாய் செடிகள் பாருங்க. மொத்தம் 3 வரிசை இருக்கு. 1 2 3. ஒரு வரிசையில் எத்தனை மிளகாய் செடின்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7. இது போல் பாருங்கள், எல்லாமே நேராக இருக்குது இல்லையா. எல்லா வரிசையிலையும் 7 7 மிளகாய் செடி இருக்குது. எத்தனை வரிசை இருக்குது? 3 வரிசை இருக்குது. அப்போது 3 7 7 போட்டு கூட்டினா எத்தனை மிளகாய் செடி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். 3 7 கூட்டக்குள்ள உங்களுக்கு 21 கிடைக்கும். அடுத்து பண்ணையில் உள்ள கத்தரி செடிகள் பாருங்கள். கத்தரி செடிகள் 2 வரிசை இருக்குது. ஒரு வரிசையில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போமா. 1 2 3 4 5 6. அப்போ இதுவும் நேராக இருக்குது. 2வது வரிசையிலையும் 6 கத்திரி செடிகள் தான் இருக்குது. அப்போ எத்தனை 2 வரிசைகள் இருக்கிறதுனால 2 6 போட்டு கூட்டணும். அதுதான் கூட்டியிருக்காங்க. 6 கூட்டல் 6 12 கத்திரி செடிகள் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஒவ்வொரு கத்திரி செடியாக எண்ணி பார்த்துக்கலாம். நான் மேலே எண்ணி காட்டினேன், மறுபடியும் எண்ணி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பார்த்தீங்களா? ஒன்று ஒன்றா எண்ண கூட நமக்கு மொத்தமாக 12 கிடைக்கிது. அதே நம்ம வரிசையில் இருக்க கத்திரிக்காயை எண்ணி எத்தனை வரிசை இருக்கோ அத்தனை நம்பர் போட்டு கூட்டினா ஈஸியாக கிடச்சிடும் இப்படி கூட்டுறதுக்கு. அடுத்து பண்ணையில் உள்ள வெண்டை செடிகள் எத்தனை வரிசை இருக்குது? 1 2 3. ஒவ்வொரு வரிசையிலும் எத்தனை வெண்டை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 5 வெண்டை செடிகள் இருக்குது ஒவ்வொரு வரிசையிலும். அதனால் 3 5 போட்டு கூட்டணும். அதான் இங்கே கூட்டியிருக்காங்க. 3 5 கூட்டினா 15 வெண்டை செடிகள் இருக்குது. பயிற்சி. தொடர் கூட்டலை பயன்படுத்தி மொத்த எண்ணிக்கையை கண்டுபிடிக்கவும். 5 குழுக்கள் உள்ள ஒவ்வொன்றிலும் 3 கோழி குஞ்சுகள் உள்ளன. மொத்தம் உள்ள கோழி குஞ்சுகளின் எண்ணிக்கை யாது? மொத்தமாக 5 குழு இருக்குது. ஒன்றொன்றிலையும் 3 கோழி குஞ்சுகள் இருக்குது. அப்போது 5 3 போடணும் நம்ம. சரியா? 3 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 3 ஈக்குவல் டு 3 3 கூட்டினா 6 6 3 கூட்டினா 9 9 3 கூட்டினா 12 12 12 3 கூட்டினா 15. மொத்தமாக 15 கோழி குஞ்சுகள் இருக்குது. இதை நம்ம சரி பார்க்கலாம். நம்ம ஒரு கோழி குஞ்சை எண்ணி சரி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்து 4 சீப்புகள் உள்ளன. ஒவ்வொரு சீப்பிலும் 6 வாழைப்பழங்கள் உள்ளன. மொத்தம் உள்ள வாழைப்பழங்களின் எண்ணிக்கை யாது? இப்போ 4 சீப்பு இருக்கு பாருங்க. ஒன்றொன்றிலையும் 6 வாழைப்பழங்கள் இருக்கு. அப்போ 4 6 போடணும். 6 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 6 4 6 கூட்டினா இப்போ கூட்டுங்க. 6 6 கூட்டினா 12 12 6 கூட்டினா 18 18 6 கூட்டினா 24.
இப்போ 24 வாழைப்பழங்கள் இருக்கு. டேஷ் தட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு தட்டிலும் டேஷ் முட்டைகள் உள்ளன. மொத்தம் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை என்ன? மொத்தமா எத்தனை தட்டு இருக்கு? 1 2 3 3 தட்டுகள் இருக்கு. எத்தனை முட்டை இருக்கு ஒவ்வொரு தட்டுலையும்? 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுலேயும் 10 தான், இதுலேயும் 10 தான். அப்போ ஒவ்வொரு தட்டிலும் 10 முட்டைகள் உள்ளன. மொத்தம் உள்ள முட்டைகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ 3 10 நம்ம கூட்டணும், ஏன்னா 3 தட்டுகள் இருக்கு. அப்போ 10 கூட்டல் 10 கூட்டல் 10. 3 10 கூட்டுங்க. 10 10 கூட்டினா 20, 20 10 கூட்டினா 30. மொத்தமா 30 முட்டைகள் இருக்கு. அடுத்து விடுபட்ட உருவங்களை வரைந்து தொடர் கூட்டல் கூற்றை நிறைவு செய்க. இப்போ பாருங்க, இங்கே எத்தனை வட்டங்கள் இருக்கு? 1 2 3 4. அதுபோல் இதுலேயும் 4, இதுலேயும் 4 இருக்கு. அந்த 3 4 போட்டு கூட்டியிருக்காங்க. அதுபோல் அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு இதுலேயும் இங்கே 2 முக்கோணம் இருக்கு. இங்கே 2 முக்கோணம் வரையாமல் விட்டாங்க, நம்ம அதை வரையணும். சரியா? 2 முக்கோணங்கள் 1 2 1 2 வரைஞ்சாச்சு. எத்தனை பாக்ஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 4 இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 2 இருக்கு. அப்போ 2 4 முறை போடணும். 2 கூட்டல் 2 கூட்டல் 2. இப்போ 4 2 கூட்டுங்க, உங்களுக்கு 8 கிடைக்கும். சரி பார்க்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு முக்கோணமாக கூட்டி பாருங்க. அடுத்து இந்த வடிவத்தை, இந்த அமைப்பை பாருங்க. இந்த வடிவ அமைப்பை பாருங்க, எத்தனை இருக்கு பாருங்க? 1 1 2 3 4 5 இருக்கு. அப்போ இங்கேயும் 5 தான் வரும். 1 2 3 4 5. இப்போ எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1 2 3. இப்போ 3 5 போடணும். 5 கூட்டல் 5 கூட்டல் 5. 3 5 கூட்டினா 15 கிடைக்கும். நீங்க சரி பார்த்துக்கலாம். அடுத்து ஸ்கொயர் பாருங்க, எத்தனை ஸ்கொயர் இருக்கு இந்த வட்டத்தில்? 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ 6 ஸ்கொயர் போடணும். இங்கே 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. எத்தனை வட்டங்கள் இருக்கு? 1 2 3 4. 6 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 6. 4 6 கூட்டினா 24. கற்றல். எண்கோடுகளை கொண்டு தொடர் கூட்டல் கற்போமா. 0 12 வரை 3 முறை தாவுதல். இங்கே பாருங்களேன், 0 12 வரைக்கும் தாவணும், 3 முறை தாவணும். அப்போ 3 எண்களை விட்டுடணும். சரியா? இங்கிட்ட என்னங்க? 1 2 3. அதில் ஒரு தாவலா? அடுத்து பாருங்க, 1 2 3. அதில் ஒரு தாவல். அடுத்து 1 2 3. 3 எண்களாக என்னென்ன? 1 2 3 தாவி வந்துச்சு. எத்தனை தாவல்கள் இருக்கு பாருங்க? 1 2 3 4. 4 தவள்கள் இருக்கு. தவளை 3 அலகுகளாக 4 முறை குதித்து 12ஐ அடையும். தவளையானது ஒரு முயற்சியில் 3 அலகு தொலைவை தாவி ஓர் இலக்கை அடையும். 4 முயற்சிக்கு பின் தவளையால் தாண்டப்பட்ட தொலைவு 12 அலகுகளாக இருக்கும். அதாவது 0 கூட்டல் 3 3 கூட்டல் 3 6 6 கூட்டல் 3 9 9 கூட்டல் 3
12. இங்கே தாவது பாருங்கள், இந்த கூட்டலை தான் சொல்கிறாங்க. இந்த 0த்தையும் இந்த 3ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அடுத்தது 3 தாவல்கள், 3 கூட 3 கட்டினீங்கன்னா 6 கிடைக்கும். அடுத்து 6 கூட 3 கூட்டினா 9, 9 கூட 3 கூட்டினா 12 கிடைக்கும். அதாவது 3ஐ தொடர்ந்து 4 முறை கூட்டினால் 12 கிடைக்கும். 3 தொடர்ந்து எத்தனை முறை கூட்டணும்? 4 முறை கூட்டணும். ஏன்னா இங்கே 4 தாவல்கள் வருது பார்த்தீங்களா? அப்போது 4 3களை போட்டு கூட்டணும். இங்கே தான் போட்டிருக்காங்க பாருங்கள். 4 3 போட்டு கூட்டினா 12 கிடைக்கும். இன்னொரு வகையில் சொல்ல போனால் 12ல் எத்தனை 3 இருக்குன்னா 4 3 இருக்கும். 4 3கள் எதில் இருக்குது? 12ல் இருக்கு. பயிற்சி. கொடுக்கப்பட்டுள்ள தொலைவுகளுக்கு 20ஐ அடைய தவளை தாவும் நிலைகளை வரைக. தொடர் கூட்டல் கூற்றுகள் மற்றும் தாவல்களின் எண்ணிக்கையை எழுதுக. ஒரு முறை தாவுதலில் 2 அலகுகள் தொலைவை தாண்டுதல். 20 வரைக்கும் 2 அலகா தாண்டி வரணும். அப்போ 0லேட்டு 2 2 எண்ணி வாங்க. இப்போ 2 எண்களை எண்ணணும். 1 2. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை போட்ட எண்களை வரிசை எழுதிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அடுத்தது 2 எண்கள் 3 4. அடுத்தது 2 எண்கள் 5 6. 2 எண்கள் 7 8. 2 எண்கள் என்னங்க? 8 8 9 10. 10 2 எண்கள் என்னங்க? 11 12. 12 2 எண்கள் 13 14. ஏன் 2 என்றேன்? 2 2 தாவுது. சரியா? 2 அலகுகளா தாவுது. 14 2 எண்ணுங்க 15 16. 16 2 எண்கள் 17 18. 18 2 எண்கள் 19 20. இப்போ எத்தனை தாவல்கள் பாருங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 தாவல்களை தாண்டி தான் எங்கே வருது? 20க்கு வருது. தொடர் கூட்டல் கூற்றுகள். 2 எத்தனை முறை கூட்டணும்? 10 முறை கூட்டணும். ஏன்னா இங்கே 10 தாவல்கள் இருக்கு இல்லையா? அப்போ 10 2 போடுங்க. 2 கூட்டல் 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 2 ஈக்குவல் டு 10. தாவல்களின் எண்ணிக்கை 10. ஒரு முறை தாவுதலில் 4 அலகு தொலைவு தாண்டுதல். இப்போ 20 வரைக்கும் தாண்டுது. 4 அலகு தொலைவு தாண்டுது. முதல்ல எண்களை எழுதுவோம். 1 2 3 4 5 14 15 16 17 18 19. இப்போ 4 எண்களா எண்ணணும். 0 முதல்ல 1 2 3 4. 4 4 எண்கள் எண்ணுங்க. 5 6 7 8. 8 4 எண்கள் எண்ணுங்க. 9 10 11 12. 12 4 எண்கள். 13 14 15 16. 16 4 எண்கள் என்ன? 20. இப்போ தொடர் கூட்டலை எழுதணும். எத்தனை தாவல்கள்னு முதல்ல எழுதிடுறேன். 1 2 3 4 5. 5 தாவல்கள் இருக்கு. அப்போ 4 5 முறை போடணும். 4 கூட்டல் 4 கூட்டல் 4 கூட்டல் 4 கூட்டல் 4. 5 முறை போட்டால் 20 கிடைக்கும். தாவல்களின் எண்ணிக்கை 5. ஒரு முறை தாவுதலில் 5 அலகுகள் தொலைவு தாண்டுதல். சரியா? ஒரு முறை தாண்டவுல 5 அலகு தொலைவு தாண்டுது. முதல்ல எண்களை வரைஞ்சிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. தொடர் கூட்டல் கூற்றுகள். அதை எழுதணும். 5 முறை தாண்டது இல்லையா? அப்போ 5 எண்கள் என்னென்ன? 0 5 எண்கள் என்ன? 5
5 லேட் 5 எண்கள் என்னங்க? 6, 7, 8, 9, 10. 10 லேட் 5 எண்கள் என்னங்க? 11, 12, 13, 14, 15. 15 லேட் 5 எண்கள் என்ன? 20. இப்போ எத்தனை தாவல்கள் பாருங்க? 1, 2, 3, 4 தாவல்கள் இருக்கு. அப்போ 5 4 முறை போடணும். 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5. 4 5 கூட்டினா 20. தாவல்களின் எண்ணிக்கை 4. அடுத்து மனக்கணக்கு. ஆதித்யா 6 பை கடலை உருண்டைகளை வாங்கினான். ஒரு பையில் 5 கடலை உருண்டைகள் உள்ளன. அவன் வாங்கிய மொத்த கடலை உருண்டைகள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 6 பை கடலை உருண்டை வாங்குறான். ஒரு பையில் 5 கடலை உருண்டைகள் இருக்கு. அப்போ 5 வந்து 6 முறை போட்டு கூட்டணும். சரிங்களா? ஏன்னா 6 பை இருக்குதுல, அதனால 6 முறை போடணும். 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5. 6 முறை போட்டுட்டேன். இப்போ கூட்டுங்க 5 5. 5 5 கூட்டினா 10. 10 5 கூட்டினா 15. 15 5 கூட்டினா 20. 20 5 கூட்டினா 25. 25 5 கூட்டினா 30. மொத்தம் 30 கடலை உருண்டைகள் இருக்கு. அடுத்து 10 படகுகள் இருந்தன. ஒவ்வொரு படகிலும் 5 குழந்தைகள் இருந்தனர் எனில் 10 படகுகளில் மொத்தம் உள்ள குழந்தைகள் எத்தனை பேர்? 10 படகுல மொத்தம் உள்ள குழந்தைகள் வந்து எத்தனை பேர்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு படகுலையும் 5 குழந்தைகள் இருக்காங்க. அப்போ 5 வந்து 10 முறை போடணும். ஏன்னா 10 படகுகள் இருக்கு இல்லையா, மொத்த குழந்தைகள் தானே கேட்குறாங்க. அப்போ 5 வந்து 10 முறை போடணும். 5 கூட்டல் 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 5. 10 5 போட்டேன். இப்போ 10 5 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். மொத்தமாக 50 குழந்தைகள் இருக்கிறாங்க. நீங்கள் கூட்டி பாருங்கள். அடுத்து ரஞ்சித் ஒரு பையில் 5 குறிப்பேடுகள் வைத்திருந்தான் எனில் அவன் 6 பையில் எத்தனை குறிப்பேடுகள் வைத்திருப்பான்? ஒரு பையில் 5 குறிப்பேடு இருக்கு. அப்போ 6 பை. அப்போ 5 வந்து 6 முறை போடணும். 5 கூட்டல் 5 கூட்டல் 5. இப்போ எதை கேட்குறாங்க? குறிப்பேடுகள் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த எண்ணெய் தான் போடணும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. 5 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 5. இப்போ 6 5 கூட்டினீங்கன்னா 6 5 30. பெருக்கல் வாய்ப்பாடு இது. சரிங்களா? ஈஸியாக பெருக்கி போட்டுடலாம். 6 5. மகிழினி ஒரு நாள் 10 ரூபாய் சேமித்தால் 7 நாட்களில் அவள் எவ்வளவு ரூபாய் சேமிப்பாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சேர்க்கிறா. 7 நாள் எத்தனை ரூபாய் சேர்ப்பா? அப்போ 10 வந்து 7 முறை போடணும். சரிங்களா? 10 வந்து 7 முறை போட்டு கூட்டணும். இங்கே மேலே போடுற பாருங்க. 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10 கூட்டல் 10. 1 2 3 4 5 6 7 10. 7 10 கூட்டினீங்கன்னா 70 கிடைக்கும். 70 ரூபாய் சேமிச்சிருப்பான். அடுத்து ஒரு தட்டில் 3 பழங்கள் வீதம் 7 தட்டுகளில் எத்தனை பழங்கள்? அப்போ ஒரு தட்டில் 3 பழங்கள் இருக்குது. அப்போது 3 வந்து 7 முறை போடணும். ஏன்னா 7 தட்டு இருக்கு இல்லையா? 3 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 3 கூட்டல் 3. 7 முறை போட்டு கூட்டினா உங்களுக்கு 7 3 21 கிடைக்கும். தொடர் கழித்தல். எழில் குமரன் மற்றும் இனியன் ஆகியோர் விடுமுறைக்கு அவர்களின் பாட்டியான சின்னத்தாயின் இல்லத்திற்கு சென்றிருந்தார்கள். பாட்டி அவர்களுக்காக சுவையான பணியாரம் செய்தார். பாட்டி அவர்களுக்கிடையே பணியாரத்தை பகிர்ந்தளித்த முறையை கவனிக்கவும். இறுதியில் ஒவ்வொருவரும் பெற்ற பணியாரத்தின் எண்ணிக்கையை காண்க. குமரன்: ஆகா, பாட்டி, பணியாரங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். எழிலன்: எனக்கு நிறைய வேண்டும். இனியன்: இல்லை, எனக்கு தான் அதிகம் வேண்டும். பாட்டி: கவலைப்படாதீர்கள் குழந்தைகளே, நான் பணியாரங்களை உங்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுக்கிறேன். பாட்டி: என்னிடம் 9 பணியாரங்கள் உள்ளன. அவற்றை நான் உங்களுக்கு ஒன்றாக தருகிறேன். எழிலன்: நாம் அனைவருக்கும் ஒரு பணியாரம் கிடைத்துள்ளது. இப்போது 3 பணியாரங்கள் தீர்ந்துவிட்டன. குமரன்: இப்போது உங்களிடம் 6 பணியாரங்கள் உள்ளன. இனியன்: இதனை நாம்
9 கழித்தல் 3 ஈக்குவல் டு 6 என எழுதலாம். இது இரண்டாவது சுற்று. மறுபடியும் நீங்கள் ஆளுக்கொன்று கொடுக்கலாம் பாட்டி. இப்போது உங்களிடம் 3 பணியாரங்கள் மீதம் உள்ளன. எழிலன், இதனை நாம் 6 கழித்தல் 3 என எழுதலாம். பாட்டி, ஆம். எப்படி என்றால் நான் உங்களுக்கு இன்னொரு சுற்று பணியாரம் வழங்கலாம் என்று நினைக்கிறேன். எனில் இது மூன்றாவது சுற்று. அருமை பாட்டி, மூன்றாவது பணியாரமா? நம் அனைவரிடமும் 3 பணியாரங்கள் உள்ளன. பாட்டி, உங்கள் தட்டு காலியாகிவிட்டதே இனியன். எனவே இதனை 3 கழித்தல் 3 0 என எழுதலாம். எனவே 9 கழித்தல் 3 6, 6 கழித்தல் 3 3, 3 கழித்தல் 3 0. 9லிருந்து 3 பணியாரங்களாக 3 முறை எடுக்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் 3 பணியாரங்கள் பெற்றுள்ளனர். சரிங்களா? இப்போ பாட்டி 9 பணியாரங்கள் வச்சுருந்தாங்க. 3 குழந்தைகள் இருக்குது. அதுக்கு 3 பணியாரங்கள் கொடுக்கணும். அதுக்கு பணியாரங்களை சமமாக கொடுக்கணும். அப்போது கொடுக்கக்குள்ள 3 சுற்று வருது. அப்போ 3 கொடுத்தா எல்லாருக்கும் சமமாக பணியாரங்கள் போயிடுது. 9ல் எத்தனை 3 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 3கள் இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, ஒரு நாள் இரவி நிறைய பழங்களுடைய நாவல் மரத்தை பார்த்தான். தோட்டக்காரர் அவனுக்கு நிறைய பழங்கள் தந்தார். அவன் என்னை பார்த்தபோது அவற்றில் 20 பழங்கள் இருந்தன. இரவி தன்னுடைய 5 நண்பர்களுக்கு அவற்றை தர நினைத்தான். அவர்களுக்கு ஒவ்வொரு பழமாக கொடுத்தான். முதலில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாவற் பழத்தை கொடுத்தான். இதனை 20 கழித்தல் 5 என எழுதலாம். இரவியிடம் இப்போது 15 நாவற் பழங்கள் உள்ளன. இரண்டாவது சுற்றில் அவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பழம் வழங்கினான். இதனை 15 கழித்தல் 5 ஈக்குவல் டு 10 என எழுதலாம். இப்போது இரவியிடம் 10 பழங்கள் உள்ளன. மீண்டும் அவன் தன் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பழம் வழங்கினான். இதனை 10 கழித்தல் 5 என எழுதலாம். இப்போது இரவியிடம் 5 நாவற் பழங்கள் உள்ளன. அவன் மறுபடியும் தன் நண்பர்களுக்கு ஒவ்வொரு பழமாக கொடுத்தான். 5 கழித்தல் 5 0. இறுதியாக இரவியிடம் பழங்கள் மீதம் இல்லை. அவன் ஒவ்வொரு பழமாக 4 சுற்றுகள் தந்தான். எனவே ஒவ்வொரு நண்பர்களுக்கும் 4 பழங்கள் பெற்றார்கள். நாம் 20லிருந்து 5ஐ 4 முறை தொடர்ந்து கழிக்கலாம். 4 முறை தொடர்ந்து கழிச்சினா மீதம் உங்களுக்கு 0 கிடைக்கும். பயிற்சி. பாட்டி சின்னத்தாயிடம் 12 பணியாரங்கள் இருந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு பணியாரங்கள் கிடைக்கும்? தொடக்கத்தில் 12 பணியாரங்களிலிருந்து 3 குழந்தைகளுக்கு ஒன்றாக கொடுத்தால் 12 கழித்தல் 3 9 என எழுதலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் கழித்தல் கூற்றினை நிறைவு செய்க. இப்போ எத்தனை சுற்று வருதுன்னு பாருங்க. கடைசி சுற்றுல 0 கிடச்சிச்சுன்னா அத்தனை பணியாரங்கள் கொடுக்கலாம். அந்த சுற்றுக்களை மொத்தமாக எண்ணி நம்ம எழுதணும். இப்போ 12 கழித்தல் 3 9. அடுத்து 9 எழுதுங்க. 9 கழித்தல் 3. 9லிட்டு 3 கழிச்சிங்கன்னா 7 கிடைக்கும். அடுத்தது இந்த 7 எழுதுங்க. 7 கழித்தல் 3. 7லிட்டு 3 கழிச்சிங்கன்னா மன்னிக்கவும், 9லிட்டு 3 கழித்தா 6 கிடைக்கும். 6லிட்டு 3 கழித்தா 3 கிடைக்கும். அடுத்து இந்த 3 இங்கே எழுதுங்க. 3லிட்டு 3 கழித்தா 0 கிடைக்கும். எத்தனை சுற்றுகள் பாருங்க? 1 2 3 4 சுற்றுகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் 14 பணியாரங்கள் கிடைக்கும். இந்த சுற்று எத்தனைன்னு எண்ணி எழுதுனா போதும், அத்தனை பணியாரங்கள் கிடைக்கும். அடுத்து 2 பாருங்க. பாட்டியிடம் 20 பணியாரங்கள் இருந்து 4 குழந்தைகள் இருந்தார்கள் எனில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணியாரங்கள் கிடைக்கும்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் கழித்தல் கூற்றினை நிறைவு செய்க. 20 பணியாரங்கள் 4 குழந்தைகள் இருக்காங்களா? அப்போ 20 கழித்தல் 4. 20ல் 4 போயிடுச்சுன்னா 16. அந்த 16 இங்கே எழுதுங்க. 16ல் 4 போயிடுச்சுன்னா 12. 12 முதல்ல எழுதுங்க. 12ல் 4 போயிடுச்சுன்னா 8. 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. 4ல் 4 போயிடுச்சுன்னா 0. இப்போ எத்தனை சுற்று பாருங்க? 1 2 3 4 5. ஒவ்வொரு குழந்தைக்கும் 5 பணியாரங்கள் கிடைக்கும். அடுத்து பின் வருவனவற்றிற்கு கழித்தல் கூற்றினை எழுதுக.
10லிருந்து 2ஐ தொடர் கழித்தல் செய்யவும். 10லிருந்து 2ஐ தொடர் கழித்தல் செய்யணும். இங்கே பாருங்கள், அது எப்படி எழுதணும்னா 10 கழித்தல் 2. இப்போ 10ல் 2 போயிடுச்சு, 2 ஆப்பிள் அடிச்சிட்டாங்க. எத்தனை ஆப்பிள் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, 8 ஆப்பிள் இருக்குது. அடுத்து 8ல் 2 ஆப்பிள் அடிச்சிட்டாங்க, அதை வந்து 8 கழித்தல் 2ன்னு எழுதலாம். மீது எத்தனை ஆப்பிள் இருக்குது, ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 ஆப்பிள்கள் இருக்குது. அடுத்தது 6 கழித்தல் 2, 6ல் 2 ஆப்பிள்கள் போயிடுச்சு. மீது எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4, 4 ஆப்பிள்கள் இருக்குது. அடுத்தது 4 கழித்தல் 2, இப்போ 4ல் 2 போயிடுச்சுன்னா எத்தனை ஆப்பிள், 1 2, 2 ஆப்பிள்கள் இருக்குது. அடுத்து 2 கழித்தல் 2, 2 ஆப்பிள் தான் இருக்குது, அதில் 2 ஆப்பிளையும் எடுத்துட்டா 0. அப்போ 0 பெறுவதற்காக 2ஆனது 10லிருந்து எத்தனை முறை கழிக்கிறோம் பாருங்கள், 1 2 3 4 5, 5 முறை கழிக்கிறோம். 20லிருந்து 4ஐ தொடர் கழித்தல் செய்யவும். இப்போ 20லிருந்து 4 தொடர் கழித்தல் செய்கிறோம், அதை 20 கழித்தல் 4 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு, இப்போ 4 வந்து அடிச்சிட்டாங்க, இங்கே 20 ஆரஞ்சு பழம் இருக்குது, அதில் 4 போயிடுச்சு. மீதி எத்தனை இருக்குன்னு என்னங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஆரஞ்சு பழம் இருக்குது. இப்போ அடுத்து 16 ஆரஞ்சு பழம் இருக்குது, அதில் 4 அடிச்சிட்டாங்க. சரிங்களா, 1 2 3 4, அதை 16 கழித்தல் 4ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு, இப்போ எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுதுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, 12 ஆரஞ்சு பழங்கள் இருக்குது. இப்போ 12 கழித்தல் 4, 12ல் 4 போயிடுச்சுன்னா இப்போ இங்கே 12 ஆரஞ்சு பழம் இருக்குது, அதில் 4 அடிச்சுட்டேன். 1 2 3 4, இப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, 8 ஆரஞ்சு பழங்கள் இருக்குது. இப்போ 8ல் 8 4 கழிச்சிட்டேன். சரிங்களா, 1 2 3 4, மீது எத்தனை இருக்குது, 4 ஆரஞ்சு பழங்களுக்கு. இப்போ 4 ஆரஞ்சு பழங்களுக்கு 4ல் 4 ஆரஞ்சு பழத்தை கழிச்சாச்சு. இப்போ 4 கழித்தல் 4 0. 0 பெறுவதற்காக 4 ஆனது 20லிருந்து எத்தனை முறை கழிக்கிறோம் பாருங்கள், 1 2 3 4 5, 5 முறை கழிக்கிறோம். இப்போ 5வது முறையில் தான் 0 கிடைக்குது. சரியா, அதை எழுதணும். அடுத்து எண்கோட்டினை பயன்படுத்தி தொடர் கழித்தல் செய்வோம். தவளையால் ஒரு வாய்ப்பில் 3 அலகுகள் தாவ முடியும். தவளை 15லிருந்து அது ஆரம்பித்த இடத்திற்கே 0க்கு திரும்பி செல்ல வேண்டுமெனில் அதனை எண்கோட்டில் மேற்கண்டவாறு குறிக்கலாம். இப்போ 15லிட்டு 3 முறை குறிக்கன்னு வச்சுக்கோங்க. 3 எண்கள் என்னங்க, 1 2 3, இப்போ 12க்கு வரணும். அடுத்து 1 2 3, 3 எண்கள் என்னன்னா 9க்கு. அடுத்தது பாருங்கள், இங்கே எத்தனை இருக்கும், 8 இருக்கும், இங்கே 7 இருக்கும், இங்கே 6. சரியா, இங்கே 5 4 2 1, இங்கே என்ன இருக்கும், 14 13 11 10, 3 எண்களாக குறைச்சிக்கிட்டே வரணும். 15லிட்டு 3 எண்களை எண்ணி குறைங்க. 1 2 3, அதுக்கு ஒரு தாவல். அடுத்தது 3 எண்களை என்னங்க, 1 2 3, ஏன்னா 3 முறை தாவுது இல்லையா, சரி 3 எண்களை 3 அலகுகளாக தாவுது இல்லையா, அதுக்காக. இப்போ எத்தனை அலகுகள் இருக்குது, 1 2 3 4 5. அப்போ 0 அடைய 5 முறை தாவணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 15லிருந்து ஆரம்பித்து 0 வரை 3களில் தாவவும். தவளை 0 அடைய 5 முறை 3 அலகில் தாவி இருக்கும். இதை பார்த்தாலே தெரியுது. அடுத்தது பாருங்க, பயிற்சி. தவளை 0 அடைய தாவும் நிலைகளை வளைகோடுகளால் வரைந்து காட்டவும். தொடர் கழித்தல் கூற்றுகள் மற்றும் தாவல்களின் எண்ணிக்கையை எழுதவும். 2 அலகு தொலைவு. 2 அலகு தொலைவுனா 2 2 எண்ணா குறைச்சிட்டு வரணும். 20லிட்டு 2 எண்களை குறைங்க. அப்போ 1 2, 2 எண்களை குறைச்சா 18க்கு வருது. அடுத்தது 2 எண்கள், 1 2, 2 எண்களை குறைச்சா 16. அடுத்து 2 எண்களை குறைச்சா 14 12 10 8 6 4 2 0. இப்போ எத்தனை தாவல்கள் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 தாவல்கள் இருக்கு. இதை 20 கழித்தல்
தொடர் கழித்தல் கூற்று எழுதுறோம் இல்லையா, இப்போ 20 எத்தனை 2 கழிக்கணும், எத்தனை தாவல்கள் இருக்குது, 10 தாவல்கள் இருக்குது. அப்போ 10 2 கழிக்கணும். 20 கழித்தல் 2 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 கழித்தல் 2. தாவல்களின் எண்ணிக்கை ஏற்கனவே எண்ணிட்டேன், 10 தாவல்கள். அடுத்து 5 அலகுகள் தொலைவு. 20 5 5 என்ன குறைக்கணும், சரிங்களா? 1 2 3 4 5. அப்போ 5 என்ன குறைங்க, 1 2 3 4 5. 15 5 குறைச்சா 10க்கு வருது. அடுத்து 10 5 குறைச்சா 5க்கு போவோம். 5 5 குறைச்சா 0க்கு வந்துடும். இப்போ எத்தனை தாவல்கள் பாருங்க, 1 2 3 4 தாவல்கள் இருக்கு. அப்போ தொடர் கழித்தல் கூற்றுல 4 5 கழிக்கணும். 20 போட்டுக்குங்க, 4 5 போடுங்க. கழித்தல் 5 கழித்தல் 5 கழித்தல் 5 கழித்தல் 5. தாவல்களின் எண்ணிக்கை எத்தனை தாவல் இருக்குன்னு ஏற்கனவே எண்ணிட்டேன், 4 தாவல்கள் இருக்கு. அடுத்து 4 அலகுகள் தொலைவு. 20 4 எண்களா குறைக்கணும். 1 2 3 4. அடுத்து 1 2 3 4. 1 2 3 4. 1 2 3 4. 4 அலகுகள் இல்லையா, அதனால் 4 எண்கள் என்ற 1 2 3 4. 12 வந்து 4 போயிடுச்சுன்னா 8, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 4ல் 4 அலகு தாண்டினா 0. இப்போ தொடர் கழித்தல் கூற்று எத்தனை தாவல்கள் பாருங்கள், 1 2 3 4 5 தாவல்கள். தொடர் கழித்தல் கூற்று பாருங்கள், 20 5 4களை கழிக்கணும். -4 கழித்தல் 4 கழித்தல் 4 கழித்தல் 4 கழித்தல் 4. தாவல்களின் எண்ணிக்கை 5. அடுத்து பாருங்க, வனிதாவிடம் 50 மாம்பழங்கள் இருந்தன. அவற்றை அவள் 5 பழங்களாக பைகளில் வைத்து விற்பனை செய்தாள் எனில் எத்தனை பைகளில் அனைத்து பழங்களையும் வைத்திருப்பாள்? 50 மாம்பழம் இருக்கு, அதில் 5 பழங்களாக வைக்கிற ஒரு பையிலையும். அப்போது 50 5 5 குறைச்சிட்டு வரணும், சரிங்களா? 50 கழித்தல் 5, அப்போ என்ன கிடைக்கும், 45 கிடைக்கும். அடுத்து 45 கழித்தல் 5 40 கிடைக்கும். 40 கழித்தல் 5 35 கிடைக்கும். 30 கழித்தல் 5 25 கிடைக்கும். 25 கழித்தல் 5 20 கிடைக்கும். 20 கழித்தல் 5 15 கிடைக்கும். 15 கழித்தல் 5 10 கிடைக்கும். 10 கழித்தல் 5 5 கிடைக்கும். 5 கழித்தல் 5 0 கிடைக்கும். இப்போ எத்தனை கழித்தல் கூற்றுகள் பாருங்க, அத்தனை பையன்னு அர்த்தம். 1 2 1 2 3 4 5 6 7 8 இங்கே இடையில ஒரு கழித்தல் கூற்றை விட்டுட்டேன். 40 35 இல்லையா, அப்போது 35 கழித்தல் 5 30. அடுத்து 30 கழித்தல் 5 25. இப்போ என்னங்க, 3 4 5 6 7 8 9 10. அப்போது 10 பைகளில் அவள் வச்சிருப்பா. அப்போ விடை வந்து 10, சரியா? அடுத்தது பாருங்க, ஒரு பெட்டியில் 30 குறிப்பேடுகள் இருந்தன. ஆசிரியர் ஒரு மாணவருக்கு 6 குறிப்பேடுகள் வீதம் வழங்கினார் எனில் எத்தனை மாணவர்களுக்கு குறிப்பேடுகள் கிடைத்திருக்கும்? 30 குறிப்பேடுகளுக்கு அப்போ 6 குறிப்பேடுகளை வழங்கியிருக்காரு. எத்தனை மாணவர்களுக்கு குறிப்பேடுகள் கிடைத்திருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 30 6 6 கழிக்கணும். 30 கழித்தல் 6, 30ல் 6 கழிச்சிங்கன்னா
24 கிடைக்கும். அடுத்து 24 கழித்தல் 6, 24ல் 6 போயிடுச்சுன்னா 16 கிடைக்கும். அடுத்து 16 கழித்தல் 6 10 கிடைக்கும். அடுத்து 10 கழித்தல் 6 மன்னிக்கவும், 24ல் 6 போயிட்டுனா 16, 16ல் 8 16 கிடைக்காது, 18 கிடைக்கும். 18ல் 6 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். 12ல் 6 கழிச்சிங்கன்னா 6 கிடைக்கும். 6ல் 6 கழிச்சா 0 கிடைக்கும். இப்போ எத்தனை கழித்தல் கூட்டு பாருங்கள், அத்தனை மாணவர்களுக்கு கொடுக்க முடியும். 1 2 3 4 5 கழித்தல் கூற்று வருது. அப்போது 5 மாணவர்கள் வரைக்கும் கழிக்க முடியும், கொடுக்க முடியும். அடுத்து 20 பேர் ஓர் ஆற்றை படகினில் கடக்க திட்டமிட்டனர். ஒரு படகில் 4 பேர் பயணம் செய்யலாம் எனில் அவர்கள் அனைவரும் ஆற்றை கடக்க படகு எத்தனை முறை செல்ல வேண்டும்? அப்போ 20 8 4 4 கழிக்கணும். 20 கழித்தல் 4 16, 16 கழித்தல் 4 12, 12 கழித்தல் 4 8, 8 கழித்தல் 4 4, 4 கழித்தல் 4 0. எத்தனை கழித்தல் கூட்டு பாருங்க, 1 1 2 3 4 5. இப்போ 5 முறை படகு போயிட்டு வரணும். சரியா? 5 முறை படகு சென்று வரணும். அடுத்தது மணியிடம் 15 ரூபாய் உள்ளது. அவன் நாளொன்றுக்கு 3 ரூபாய் செலவு செய்து நாளிதழ்கள் வாங்கி வந்தான் எனில் அவன் எத்தனை நாட்களுக்கு நாளிதழ்கள் வாங்க முடியும்? அப்போ 15ல் 3 கழிக்கணும். 15 கழித்தல் 3 12, 12 கழித்தல் 3 9, 9 கழித்தல் 3 6, 6 கழித்தல் 3 3, 3 கழித்தல் 3 0. எத்தனை கழித்தல் கூற்று இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 கழித்தல் கூற்று இருக்குது. அப்போது 5 நாட்களுக்கு அவனால் வாங்க முடியும். அடுத்தது பாருங்கள், காவியாவின் சித்தப்பா அவளிடம் 20 பேரிச்சம்பழங்களை தந்து தினமும் 2 பழங்களை சாப்பிட கூறினார் எனில் காவியா பழங்களை எத்தனை நாட்களில் சாப்பிட்டு முடித்திருப்பாள்? 20 பேரிச்சம்பழத்தை தினமும் 2 பழம் சாப்பிட சொல்லியிருக்காரு. அப்போது 20 கழித்தல் 2 போடுங்க. 20 கழித்தல் 2 18, 18 கழித்தல் 2 16, 16 கழித்தல் 2 14, 14 கழித்தல் 2 12, 12 கழித்தல் 2 10, 10 கழித்தல் 2 8, 8 கழித்தல் 2 6, 6 கழித்தல் 2 4, 4 கழித்தல் 2 2, 2 கழித்தல் 2 0. எத்தனை கழித்தல் கூற்று எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10, 10 கழித்தல் கூற்று இருக்குது. அப்போ 10 நாட்களுக்கு அவளால் சாப்பிட்ருக்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம்.